வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இரவு முழுவதிலிருந்து கண்டிப்பாக படிப்படியாக நல்ல விஷயங்கள், லாபங்கள், அனுகூலங்கள், தொழில் நிமித்தமாக பலவித முயற்சிகள் உங்களால் பாராட்டப்படும். தொழில் நிமித்தமாக எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் பேர் புகழுக்கு பங்க அமைப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு பல விதத்தில் கௌரவங்கள், அனுகூலங்களுக்கு ஏற்படுவது. மேல் மக்களை சந்திப்பதனால் பெரிய அளவுக்கு ஆதாயங்கள், பெரிய அளவு கான்ட்ராக்ட் தொழிலில் இருப்பவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் யோகத்தை பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மாலை 6:49 நிமிடம் வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தாலே போதும். மற்றபடி வெளிவட்டாரம் தொழில் நிமித்தமாக அனுகூலங்கள் காணப்படுது. குடும்பத்தில் உள்ள பெற்றோருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதே போல் அவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வரக்கூடிய பண அமைப்பிலோ கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் காணப்படவில்லை. தேவையில்லாமல் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் மட்டும் நிம்மதியற்ற தன்மைக்கு ஆளாகாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மாலை 6:50 சந்திராஷ்டிரமத்திற்குள்ளாக வருகிறீர்கள். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. தொழில் உத்தியோகத்தில் எந்தவித சிக்கல்கள், வியாபாரத்தில் அபிவிருத்திகள் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. பண தட்டுப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை பெற்று தருகிறது. மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை தவற விடுவது பல விதத்தில் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் வளர்ச்சிக்கு பங்கம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, உத்தியோகத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்தி, எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக எதிர்ப்பாக இருந்தவர்கள் கூட நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சி பலரால் பாராட்டப்படக்கூடிய யோக பலங்கள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று குறையும். 4 செவத்துக்குள்ளான ரகசியத்தை ரகசியமாக வைத்துக் கொள்வது உத்தமம். தேவையில்லாத மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை. நீண்ட நாட்களாக மன கஷ்டத்தை கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தை ஜெயம், உத்தியோகத்தை பிராப்தம், யோக பலங்கள், செல்வாக்கு உயர்வது, படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலம், உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் இருந்த உங்களுடைய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் தைரியமாக எடுக்கக்கூடிய பலவித முயற்சிகள் சுப செலவுகளுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், அடிவயிற்று விஷயத்தில் மிக கவனம். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். ஏற்கனவே வயிற்று உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை மற்றவர்களிடம் குறை கூறுவதோ அவமானப்படுத்துவதோ பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். உங்கள் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது பல விதத்தில் நன்மை, அனுகூலங்கள். படிப்படியாக எல்லா விஷயத்தில் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், இரத்த பந்த உறவுகள், ரத்தத்தில் ஏற்கனவே கொழுப்பு போக ரத்தத்தில் உள்ள நோய் உபத்திரங்கள், தொற்று நோய் உபத்திரங்கள், மாதவிடாய் கோளாறு விஷயத்தில் பெண்களுக்கு பெரிய பிரச்சனைகள், சிக்கல்கள் காணப்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு சிக்கல்களில் இருந்த நிவர்த்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்க்காத விஷயத்தில் யோக பலங்கள், தன்னம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
தைரியம், தன்னம்பிக்கை, இரத்த பந்த உறவுகளில் இருந்த சிக்கலுக்கு நிவர்த்தி, உங்களுடைய முயற்சிகளை பலரால் பாராட்டப்படுவது, புதிய விஷயங்கள் யோகத்தையும் அனுகூலத்தையும், அரசு அமைப்பில் கோபதாபப்படாமல் இருப்பது, மேலதிகாரிகள் கீழ் உள்ளவர்கள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ தேவையில்லாத அவமானப்படுத்துவது போன்ற விஷயத்திலிருந்து நகர்த்து கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், பணத்தட்டுப்பாடு தீர்வது, பயணங்களால் லாபங்கள், பயணங்களால் அனுகூலங்கள், நீண்ட நாட்டு ஒப்பந்தங்கள், வராமல் இருந்த ஒப்பந்தங்கள்லாம் முடிவுக்கு வருவது சத்தியமாக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேர்ந்தெடுவை வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். சிறிது நிதானத்துடன் இருப்பது, கோபதாபத்தை தவிர்த்துக் கொள்வது, வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பது, தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற இடங்களில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது தனுசுக்கு நன்மை. கண்டிப்பாக வெளிவட்டாரம் எல்லாம் நன்மைகளாக இருந்தாலும் வீண் பொறாமையால் தேவையில்லாத பாதிப்புகள் கோபதாபத்தையும் பெரும் சிக்கலாக ஏற்படுத்தி உங்களை வருத்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, புது முயற்சிகள், வெற்றிகள், அரசமைப்பில் யோகங்கள், அரசாங்கத்தில் புது பொறுப்புகள் வருவது, அரசு துறை சார்ந்தவர்கள் உயர்ந்தமான நிலைமைக்கு வருவது போன்ற யோக பலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகளுக்கு மட்டும் அதிகமான ஆச்சரியங்கள் உள்ள விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் சாதாரணமாக பேசக்கூடிய விளையாட்டாக பேசுவது கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். பணத்தட்டுப்பாடு மற்ற விஷயங்களும் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயமும் அனுகூலங்கள், கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம் என்ற அமைப்பினால் திடீர் பண வரவுக்கு உண்டான யோக பலங்கள், புது முயற்சி வெற்றிகள், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு உயர்வது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, நீண்ட நாள் கஷ்டங்கள் கொடுத்திருந்தவர்கள் கூட நட்பு பாராட்டுவது, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவதுடன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் உங்களுடைய யோகம் அனுகூலங்கள் உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக லாபம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்க்காத பண வரவு, திடீர் விஷயத்தில் அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், ஒப்பந்தங்கள் அனுகூலங்கள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்கள் மூலயமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், அரசு துறை அரசியல் துறையில் திடீர் செல்வாக்கு பயிர்வது, புது ஒப்பந்தங்கள், புது அனுகூலங்கள் பெறுவது, புது கௌரவத்தை பெறுவது, தொழில் நிமித்தமான புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதற்குண்டான யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.